எதிர்க்கப்பட்ட வாக்குகள் சேலஞ்ச்டு votes. வாக்களிக்க வரும் வாக்காளரின் அடையாளம் குறித்து முகவர் எவரேனும் எதிர்ப்பு தெரிவித்தால் அது எதிர்க்கப்பட்ட வாக்கு, அதாவது சேலஞ்ச்டு வோட் என கருதி அந்த முகவரிடம் 2 ரூபாயை வசூலித்து முழு விசாரணை நடத்தி முகவரால் நிரூபிக்கப்படாமல் போனால் வாக்காளரை வாக்களிக்க அனுமதிக்க வேண்டும். ஆய்வுக்குரிய வாக்குகள் tendered votes. ஒரு வாக்காளரின் வாக்கை ஏற்கனவே எவரேனும் பதிவு செய்து விட்டதாக தெரிய வந்தால் தற்போது வாக்களிக்க வந்த வாக்காளரின் அடையாளம் தொடர்பான ஆவணங்களை சரிபார்த்து அவரை ஆய்வுக்குரிய வாக்குச்சீட்டு, அதாவது டெண்டர்ட் பேலட் பேப்பர் மூலம் வாக்களிக்க அனுமதிக்க வேண்டும். அவரை EVM-இல் வாக்களிக்க அனுமதிக்க கூடாது. இதனை தனியே கணக்கு வைத்து வாக்குப்பதிவு முடிந்ததும் ஒரு உரையில் படிவம் 17B-இல் வைத்து மண்டல அலுவலரிடம் ஒப்படைக்க வேண்டும். ஓவின்படி வாக்களிக்க மறுத்தல். ஒரு வாக்காளர் 17A பதிவேட்டில் பதிவு செய்து அவருக்கு அழியாத மை வைத்த பின்னர் அவர் வாக்களிக்க விரும்பவில்லை என்றால் விதி 49(O)வின் படி 17A பதிவேட்டின் ரிமார்க்ஸ் காலத்தில் ரெஃப்யூஸ் டு வோட் அல்லது லெஃப்ட் வித்அவுட் வோட் என எழுதி வாக்குச்சாவடி தலைமை அலுவலர் கையொப்பமிட்டு அதன் அருகில் வாக்காளர் கையொப்பத்தையும் விதி எண் 49M. வாக்களிக்கும் ரகசியத்தை மீறி நடந்து கொண்டால் விதி 49M-இன் படி அவரை வாக்களிக்க அனுமதிக்காமல் 17A பதிவேட்டின் ரிமார்க்ஸ் காலத்தில் நாட் அலௌடு டு வோட் அல்லது வோட்டிங் ப்ரொசீஜர் வயலேட்டிங் என குறிப்பிட்டு அவரை வாக்குச்சாவடியை விட்டு வெளியே அனுப்பிவிட வேண்டும். வாக்குப்பதிவு நடக்கும் பொழுது அனுமதிக்கப்பட்ட அதிகாரிகள், தேர்தல் நடத்தும் அதிகாரி, தேர்தல் நடத்தும் உதவி அலுவலர், தேர்தல் பார்வையாளர், மண்டல அலுவலர் ஆகியோர் வாக்குச்சாவடியை பார்வையிட வரும் பொழுது வாக்குச்சாவடியின் தலைமை அலுவலர் அவர்களிடம் மறவாமல் பார்வையாளர் பதிவேட்டினை கொடுத்து உரிய பதிவுகள் பெற்றுக்கொள்ள வேண்டும். வாக்குப்பதிவு நடைபெறும் பொழுது வாக்குச்சாவடியின் தலைமை அலுவலர் அவ்வப்போது கட்டுப்பாட்டு கருவியில் உள்ள டோட்டல் பட்டனை அழுத்தி கட்டுப்பாட்டு கருவிகள் காட்டும் மொத்த வாக்குகளுக்கும் 17A பதிவேட்டில் பதிவு செய்யப்பட்ட வாக்குகளுக்கும் உள்ள சரித்தன்மையை அவ்வப்போது உறுதி செய்ய வேண்டும். வேறுபாடுகள் இருக்குமாயின் அதை அவ்வப்போது குறித்து வைத்துக் கொள்ள. பார்வையற்ற மற்றும் நலிவுற்ற வாக்காளர்கள் வாக்களித்தல். voting by blind and infirm voters. பார்வையற்ற மற்றும் பிற வகை உடல் நலிவுற்ற வாக்காளர்கள் உதவியாளர் ஒருவரின் உதவி இல்லாமல் வாக்குப்பதிவு செய்ய இயலாத நிலையினை உறுதி செய்யும் வாக்குச்சாவடி தலைமை அலுவலர் அவரது வாக்கினை உதவியாளர் மூலம் பதிவு செய்ய 18 வயதுக்கு குறையாத வேறு எவருக்கும் உதவியாளராக செயல்படாத ஒருவரை விதி 49N-இன் கீழ் அனுமதிக்கலாம். அவரிடம் வாக்காளர் சார்பில் அவர் பதிவு செய்த வாக்கில் ரகசியத்தை காப்பார் எனவும் அவர் அந்த நாளில் எந்த ஒரு வாக்குச்சாவடியிலும் எந்த ஒரு வாக்காளருக்கும் உதவியாளராக செயல்படவில்லை எனவும் கையேடு இணைப்பு 18-இல் உள்ளவாறு உறுதிமொழி ஒன்றை பெற வேண்டும். துணையாக வரும் அந்த நபருக்கு வலதுகை ஆட்காட்டி விரலில் மை வைக்க வேண்டும். இத்தகைய நிகழ்வுகளை படிவம் 14A-இல் உரிய பதிவுகளாக மேற்கொள்ளப்பட வேண்டும். ASD வாக்காளர் வாக்களிக்கும் முறை. ஒரு வாக்குச்சாவடியின் ASD, அதாவது ஆப்சென்ட், ஷிஃப்டட், டெத் பட்டியலில் உள்ள வாக்காளர் ஒருவர் வாக்களிக்க வாக்குச்சாவடிக்கு வரும் பட்சத்தில் அவரது அடையாள ஆவணத்தை வாக்குச்சாவடி தலைமை அலுவலர் சரிபார்க்க வேண்டும். PO1 அலுவலர் அது குறித்த விவரத்தினை வாக்குச்சாவடி முகவர்களுக்கு தெரிவித்து வாக்காளரின் பெயரை உரக்க வாசிக்க வேண்டும். அதன் பின் அவரது பெயரை
17A பதிவேட்டில் பதிவு செய்து அவரது கையொப்பம் மற்றும் கைரேகை பெற வேண்டும். கையொப்பமிட தெரிந்தாலும் ASD வாக்காளரிடம் கட்டாயம் கைரேகை பெற வேண்டும். அதன்பின் அவ்வாக்காளரிடம் படிவம் 14 படி ஒரு உறுதிமொழியினை பெற்ற பின்னர் வாக்களிக்க அனுமதிக்கலாம். டெஸ்ட் வோட். ஒரு வாக்காளர் தான் வாக்களித்த பின்னர் தான் யாருக்கு வாக்களித்தாரோ அவரது பெயர் மற்றும் சின்னம் விவிபேட் இயந்திரத்தில் தெரியாமல் வேறு ஒரு சின்னமும் பெயரும் தெரிவதாக புகார் கூறினால் அந்த வாக்காளரிடம் தேர்தல் நடத்தை விதி 49MA துணை விதி 1 கீழ் உரிய உறுதிமொழியை கையேடு படிவம் 17 உள்ளபடி பெற்றுக்கொள்ள வேண்டும். வாக்குச்சாவடி தலைமை அலுவலர் வாக்குச்சாவடி முகவர்கள் வாக்களிக்கும் பகுதிக்கு சென்று அந்த நபரை மீண்டும் முகவர்களுக்கு முன்பு ஒரு வாக்கினை பதிவு செய்ய அனுமதிக்க வேண்டும். அதனை அந்த நபர் யாருக்கு வாக்களித்தோம் என்பதை 17A பதிவேட்டில் உரிய பதிவுகள் செய்தும் 17C படிவத்தில் உரிய பதிவுகள் செய்தும் அனுமதிக்க வேண்டும். அவ்வாறு பதிவு செய்யப்பட்ட டெஸ்ட் வோட் சரியாக வரும் பட்சத்தில் வாக்காளர் வேண்டுமென்றே தவறான ஒரு புகாரை கொடுத்தபடியால் அவர் தண்டனைக்குரியவர் ஆவார். அவரை உடனடியாக காவல்துறை வசம் ஒப்படைக்க வேண்டும். அவர் 6 மாத காலம் சிறை தண்டனை அல்லது 1000 ரூபாய் அபராதம் அல்லது இரண்டும் சேர்த்து அனுபவிக்க நேரிடும். ஒருவேளை விவிபேட் இயந்திரத்தில் வாக்காளர் வாக்களித்த சின்னம் மற்றும் நபர் விவரங்கள் ஒளிராமல் வேறு சின்னங்களுடன் வேட்பாளர் பெயரும் ஒளிருமானால் வாக்குப்பதிவை நிறுத்திட வேண்டும். உடனடியாக மண்டல அலுவலருக்கு தகவல் தெரிவிக்க வேண்டும். இந்நிகழ்வின் விதி 49MA படி பதிவு செய்ய வேண்டும்.